11th பசங்களா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், இந்த வீடியோ முழுசா பார்த்துட்டு எல்லா क्वेश्चनையும் மார்க் பண்ணி படிச்சிருங்க. ஏன் சொல்றேன்னா இதுல இருக்கிற क्वेश्चंस கண்டிப்பா உங்க பப்ளிக் எக்ஸாம்ல வரதுக்கு வாய்ப்பு 99% வாய்ப்பு அதிகமாவே இருக்குப்பா. ஏன் சொல்றேன்னா டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस நம்ம கவர்மெண்ட் டீச்சர்ஸ் ரெஃபர் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ அதனால இதுல இருக்கிற क्वेश्चंस ஒன்னு கூட விட்டுறாதீங்க. இதோட இல்லாம நம்ம தமிழ் மீடியம் பசங்க கேட்டிருந்தீங்க ப்ரோ எங்களுக்கும் போடுங்கன்னு, உங்களுக்காக சேர்த்தமா எடுத்து வச்சிருக்கேன். சோ அதனால வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்து மார்க் பண்ணீங்க. இதே மாதிரி நம்ம 11th பசங்க எல்லா இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே நம்ம 11th பசங்கள கெமிஸ்ட்ரியோட இம்பார்ட்டன்ட் क्वेश्चन போட்டுப்பா, அதுவும் 5 மார்க்ஸ் கண்டிப்பா பப்ளிக் எக்ஸாம் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. சோ அதனால அந்த क्वेश्चனை ஃபுல்லா பார்த்து மார்க் பண்ணீங்க. சரி வாங்க நம்ம இந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பத்தி புட்டு வைக்கிறேன். சோ வால்யூம் 1ல ஃபர்ஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு அந்த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மெஷர்மென்ட் விட்டுறாதீங்க, ஃபுல்லா பாத்துருங்க. அதுக்கப்புறம் செகண்ட்ல அந்த ரேடார் மெத்தட் தயவு செஞ்சு நம்ம பசங்க யாரெல்லாம் படிக்கல பச்சை சிம்பிள் क्वेश्चन ஓகேங்களா. சோ 3 மார்க்ல கேட்க மோஸ்ட் வாய்ப்பு இருக்கு, 5 மார்க்ல கேட்பானுங்க. சோ நம்ம பசங்க அப்படியே ப்ரோபகேஷன் எரர் இருக்கும், அதை பாத்துங்க. அதுக்கப்புறம் யூனிட் 2 கைனமேட்டிக்ஸ்ல அடிஷன் ஆஃப் வெக்டார், நம்ம தமிழ் மீடியம் பசங்களுக்கு வெக்டார்களின் கூடுதல் அந்த क्वेश्चन தயவு செஞ்சு பாருங்க. எதெல்லாம் ஸ்டார் போட்டுருக்கணும் அதெல்லாம் வெரி 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 இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसப்பா. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேலர் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார், இதுல கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட் 11 பாயிண்ட் இருக்கும். சோ நம்ம பசங்க ஒரு 8 பாயிண்ட் படிச்சிங்க, எது ஈஸியா இருக்கு அதை படிச்சிங்க. அதே மாதிரி வெக்டார் ப்ராடக்ட் இருக்கும், சோ அதுல இருக்க 2 ப்ராடக்ட்ஸ் படிச்சிங்க. சோ ஏன்னா இந்த ரெண்டு क्वेश्चनல இருந்து கண்டிப்பா நம்ம பசங்களுக்கு 5 மார்க்ஸ் நம்ம மோஸ்ட் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த ஏஆர்பி கேட்பாங்க பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ்ல. ஸோ அதில் வந்து இந்த ரெண்டுத்துல ஏதாச்சும் கொடுத்துட்டு எனி 5 பாயிண்ட்ஸ் எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நிறைய ப்ராபபிலிட்டி இருக்கு. 4th ஒன் ஈக்குவேஷன் ஆஃப் யூனிஃபார்ம்ல அந்த பால் தூக்கி போற மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் 2 கேஸ் இருக்கும், கேஸ் 1 கேஸ் 2. ஸோ அந்த கேஸையும் பார்த்துங்க தான் சொல்லுவேன். அப்படியே நம்ம பசங்களுக்கு இந்த யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் லாஸ் ஆஃப் மோஷன்ல இந்த பார்ட்டிகல் மூவிங் இன் இன்க்ளைன்ட் பிளேன். ஸோ இந்த கொஸ்டின் நம்ம பசங்க கொஞ்சம் பேர் படிச்சிக்க மாட்டீங்க. தயவு செஞ்சு யாரெல்லாம் படிக்காம இருக்கல போயிட்டு ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டினை படிச்சிங்க, அந்த அளவுக்கு இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் இந்த பேங்கிங் ஆஃப் ட்ரக்ஸ், ஐயோ இது கேட்காத கொஸ்டின் பேப்பரே இல்லை, எடுத்தாலே இந்த கொஸ்டினை தான் கேட்பானுங்க. ஸோ அதனால் இந்த கொஸ்டினே பார்த்துங்க, ஈஸியான கொஸ்டின் தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதில் யாரும் கவலைப்பட தேவையில்லை. அதோடு இல்லாமல் 4th லெசன் பொறுத்த வரைக்கும் கம்மியான 5 மார்க்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் நான் கொடுத்துருக்கிற இந்த 5 மார்க்ஸை மோஸ்ட்டாக படிச்சிருங்க சொல்கிறேன். லெவல்டு ரோட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் 4th ஒன் 2 பாடிஸ் இன் கான்டாக்ட் அண்ட் வெர்டிகல் கேஸ் அண்ட் ஹரிசாண்டல் கேஸ், ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதோடு இல்லாமல் நான் தமிழ் மீடியமுக்கு நான் பசங்களுக்கு வந்து நானே தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அது கரெக்டாக தப்பாக ஏதாச்சும் மிஸ்டேக் பாயிண்ட் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுறேங்க, நான் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பசங்களுக்கு இந்த யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் நம்ம பசங்களாம் நான் கொடுத்துக்கிற கொஸ்டினை ஒன்று கூட விட்டுறாதீங்க சொல்லுவேன். எல்லாத்தையும் படிச்சிருங்க. அதுவும் இந்த ஸ்டார் போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா அதை மட்டும் அதையாச்சும் ஃபுல்லாக படிச்சிருங்க சொல்லுவேன். ஸோ யூனிட் 4ல ஒர்க் எனர்ஜி அண்ட் பவரில் நம்ம பசங்க பண்ணுற ஒரு சின்ன தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் கைனடிக் தியரம் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை படிச்சிருவீங்க, ஆனால் எக்ஸாம்பிள் படிக்க மாட்டீங்க. எக்ஸாம்பிள் மோஸ்ட்டாக கேட்பானுங்க. அந்த எக்ஸாம்பிள் எங்கடா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில் கொஸ்டின் இருக்கு, அது கீழே வந்து இமேஜ் போட்டுற பார்த்தீங்கன்னா சுற்றி வச்சு அடிக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு 3 இமேஜ் போட்டுப்பானுங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கான எக்ஸாம்பிளே. ஸோ அந்த எக்ஸாம்பிள் படிச்சிருங்க. அப்படியே இந்த லெசனில் இன்னொரு டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த எலாஸ்டிக் கொலிஷன் இன் 1 டைமென்ஷன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா செம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ப்பா. ஸோ அதனால் இந்த கொஸ்டினை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதோடு இல்லாமல் இதில் ஒரு 2-3 கேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கேஸையும் பார்த்துருங்க. இல்லை அப்படி நல்ல கேஸ் எல்லாம் பார்க்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ப்ரோ அப்படின்னா ஸோ அந்த ஈக்குவேஷன் வரைக்கும் பார்த்துன்னு கண்டிப்பாக சொல்கிறேன். நிஜமாக இந்த வால்யூம் 1 புக்கிலே அந்த கொஸ்டின் தான் ஈஸின்னு சொல்லுவேன். ஏன்னா என்ன ப்ரோ அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஈஸின்னு, உண்மையாக அதுதான் ஈஸியான கொஸ்டின். ஸோ விட்டுறாதீங்க, ஓரளவுக்கு புரிஞ்சாலே போதும். 3rd ஒன் மோஷன் வெர்டிகல் சொல்கிறேன், நல்லா பார்த்துங்க, அதுவும் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் நான் பசங்களுக்கு யூனிட் 5ல இந்த தியரம் 2 தியரம் இருக்கும், பேரலல் ஆக்சிஸ் தியரம், பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தெரியும். இது உங்களுக்கே தெரியும், உங்கள் ஸ்கூல்லேயே சொல்லிப்பானுங்க. பப்ளிக் எக்ஸாம் அதாவது கொஸ்டின் பேப்பரில் முக்கால்வாசி கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருப்பானுங்க இந்த தியரத்தை 2 தியரம். ஸோ அதனால் இந்த தியரம் 2 தியரம் நல்லா படித்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பெண்டிங் ஆஃப் சைக்கிளிஸ்ட் இன் ஏ கர்வ். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் மோஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா நிறைய கொஸ்டின் பேப்பரில் கேட்பானுங்க, இம்பார்ட்டன்ட் சொல்கிற அளவுக்கு இந்த சைக்கிளிஸ்ட் கொஸ்டின் லாஸ்ட் லெசனில். அதுக்கப்புறம் 3rd ஒன் தான் நம்ம பசங்க யாரும் மோஸ்ட்டாக பார்க்க மாட்டீங்க. அதாவது என்னென்னா இந்த மூமெண்ட் ஆஃப் இனேஷன் சொல்லிட்டு ராடு டிஸ்க் ரிங்கு, தமிழில் வளையம் வட்டு தட்டு தண்டு ஒன்று. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாடல் பார்த்தாலே இந்த 3 மாடலை கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த 3 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம பசங்களுக்கு ஃபிசிக்ஸில் அந்த 5 மார்க் கேட்பாங்க பார்த்தீங்கன்னா ஏஆர்பி. ஸோ அதில் இது ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது, அப்படின்னா 3 மார்க்காக கேட்க கூட வாய்ப்பு இருக்குப்பா. ஸோ அதனால சொல்கிற பார்த்துங்க. நெக்ஸ்ட் 6th கிராவிடேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்கேப் ஸ்பீட் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். செகண்டு வேரியேஷன் ஆஃப் ஜி வித் ஆல்டிடியூடு டெப்த் லேட்டிடியூடு. பசங்களா
நல்லா கவனிச்சிங்க. இதை உங்களுக்கு 3 மார்க்லையும் கேட்பானுங்க, 5 மார்க்கில் ஏஆர்பி ஆப்ஷன்லையும் கேட்பானுங்க, எப்படி வேணால் கேட்பானுங்க. இந்த கொஷின் 3த்தையும் பார்த்துருங்க. கண்டிப்பாக நம்ம பசங்க வந்தால் அழகாக தட்டி தூக்கலாம் மார்க். ஓகேங்களா? அப்படியே நம்ம பசங்களுக்கு இந்த சேட்டலைட் ஆர்பிட்டல் கொஷினுக்கும் அதையும் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த செகண்ட் கொஷின் சொன்ன பார்த்தீங்கன்னா அது ஒரு முக்கியமான மேட்டர் என்னன்னா, உங்களுக்கு என்ன அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ண முடியாது அப்படின்னா அதோட ஃபைனல் ஆன்சராச்சு பார்த்து வச்சுங்க. அந்த கொஸ்டின் வந்து அந்த ஆன்சர் எழுதி வச்சிங்க, அந்த ஈக்குவேஷனை அதுக்கு ஒரு மார்க் போட்டுருவானுங்க. அப்படி தெரியாத பட்சத்தில் அதாவது என்னால் படிக்கவே முடியாதுன்னு அப்படின்னு சொல்கிறவங்களும் அந்த சின்ன டிப்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 4th எனர்ஜி ஆஃப் சேட்டலைட் அதையும் பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் யூனிட் 7ல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட கொஸ்டின் இருந்தாலும் பெர்னாலிஸ் தியரம் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதெல்லாம் அதையும் பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் ஃபார் டெர்மினல் வெலாசிட்டி தமிழில் சொன்ன பார்த்தீங்கன்னா முற்று திசை வேகத்திற்கான கோவை. ஓகேங்களா? ஸோ இதையும் நல்லா பார்த்து வச்சுங்கப்பா. தேர்ட் பாய்சன்ஸ் ஈக்குவேஷன் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த லெசனில் குறிப்பிட்டு ஒரு 4-5 இல்லை 2-3 தான் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சொல்கிற அளவுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் கரெக்டாக கொஞ்சமாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் எதையுமே ஸ்கிப் பண்ணாதவங்க ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கிங்களேன். அப்படியே நம்ம பசங்களுக்கு 11th இம்பார்ட்டன்ட் ஃபிசிக்ஸ் மெட்டீரியல்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், CO மெட்டீரியல்ஸ், கைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்னும் யாரால ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ டெலிகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற போய்ட்டு உடனே ஜாயின் பண்ணிங்கப்பா. ஸோ இப்போ வந்து நம்ம யூனிட் 8 பார்க்க போகிறோம். யூனிட் 8ல் ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸில் உங்களுக்கே தெரியும் இதில் எவ்வளோ 5 மார்க்ஸ் இருந்தாலும் நம்ம படிக்க போது 3 கொஸ்டின் தான். நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங்கு, மேயர் ரிலேஷனு, கார்னட் என்ஜின். ஸோ இந்த 3 கொஸ்டினை படித்தாலே மேக்ஸிமம் இதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருஷம் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கானுங்க. ஸோ அதனால் இந்த 3 கொஸ்டினை மட்டும் நம்ம பசங்க யாரெல்லாம் எதுவுமே படிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ தயவுசெய்து இதை படிச்சுங்க. இதை படிச்சுட்டு டைம் இருந்தால் மற்ற கொஸ்டினை பார்த்துங்க. அதுக்கப்புறம் 9th லெசன் கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்பிரஷன் ஃபார் ப்ரெஷர் எக்ஸைட்டட் பை கேஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த லெசனில். அதுக்கப்புறம் இந்த பாஸ்டில்ஸ் ஆஃப் கைனடிக் தியரி ஆஃப் கேஸுக்கு பார்த்தீங்கன்னா இது கூட ERB ஆப்ஷனில் எனி 5 பாயிண்ட் சொல்லுங்கப்பா அப்படின்ற மாதிரி கூட கேட்பானுங்க. ஸோ அதனால் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் மீன் ஃப்ரீ பாத். ஸோ தயவு செஞ்சு நம்ம பசங்களா இந்த கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுங்க. ஸ்டார் போட்டதை மறுபடியும் சொல்கிறேன், நல்லா பார்த்து வச்சுக்கோங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் லெசன் யூனிட் 10 ஆசிலேஷன்ஸ். இதை நம்ம பசங்க பாதி பேர் ஸ்கிப் பண்ணுறீங்க. தயவு செஞ்சு அப்படி பண்ணாமல் இதை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு டிப்ஸ் என்னன்னா நம்ம பசங்களுக்கு ப்ரோ இதில் 11 லெசன் இருக்குது, அந்த 11 லெசன் ஃபுல்லாக படிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 லெசனை நீங்கள் நல்லா படிக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் அப்படியே கண்ணை முன்னே ஒரு லெசனை ஸ்கிப் பண்ணலாம். இல்லை ப்ரோ நான் அரைகுறையாக தான் ப்ரோ படிக்கிறேன் அப்படின்னா தயவு செஞ்சு 11 லெசன் படிச்சிருங்க. ஓகேங்களா? நல்லா படிக்கிற பசங்களை ஃபுல்லாக நல்லா தெரவாக படிக்கிற அப்படின்னா நீங்கள் 10 லெசன் படிச்சுட்டு ஒரு லெசன் ஸ்கிப் பண்ணலாம். அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஆசிலேஷன் லெசனை பொறுத்த டைப்ஸ் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஃபஸ்ட்டு 3 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு 90% சான்ஸ் இருக்குது 5 மார்க்கில். அப்படி இந்த 3த்துலேயும் கேட்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 and 5 பார்த்தீங்கன்னா வெர்டிகல் ஆசிலேஷன், லீனியர் சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேஷன். ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா கேட்பானுங்க. ஸோ அந்த 3த்தையும் நான் ஃபஸ்ட் நல்லா படிச்சிருங்க. அப்படி நல்லா படிச்சுட்டு இந்த 2 படிக்க முடியல அப்படின்னா அந்த ஃபைனல் ஆன்சர் ஆச்சு, அதாவது ஃபைனல் ஈக்குவேஷன் போகிற ஸ்டெப்ஸ் பார்த்தீங்களா அதையாச்சும் பார்த்து வச்சுட்டு போட்டால் உங்களுக்கு 1 மார்க் கொடுப்பானுங்க. அதுதான் சொல்கிறேன். ஸோ 11th லெசனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் நியூட்டன்ஸ் லேப்லாஸ், அப்புறம் அந்த ரெண்டு கொஸ்டின்ஸ் தான் இருக்கும், அது ஒரே 2 கொடுத்துருப்பானுங்க, அதை பார்த்து வச்சுங்க. அப்புறம் வைப்ரேஷன் ஆஃப் ஏர் காலம், ஓப்பன் டைப்னு சொல்லிட்டு க்ளோஸ் டார்கன் டைப் 2 இருக்கும். அந்த 2த்தையும் நல்லா பார்த்து வச்சுட்டாலே போதும், நம்ம பசங்க மேக்ஸிமம் அட்டம் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு எல்லா கொஸ்டின் மார்க் பண்ணுங்க. 11th கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டிஸ்கிரிப்ஷன் போய் பார்த்துருங்க. இதே மாதிரி உங்களுக்கு எல்லா சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் அவங்களே ஷேர் பண்ணுறேங்க. மறக்காம டெலிகிராம் லிங்க் இருக்குது, போய்ட்டு ஜாயின் பண்ணுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த இம்பார்ட்டன்ட்